மக்களே இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த கூகுள் அலர்ட்டுன்னு வரும்ல. எப்பயும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஏதாச்சும் நம்ம அப்டேட் எது பண்ணியிருந்தோம்னா, திடீர்னு கூகுள் அலர்ட்ன்னு வரும். இங்கே பாருங்கள், நாளை சென்னையில் ஓரளவு மேகமூட்டம். அப்புறம் பை மஹேந்திரா பிஎஸ்ஏ கோல்டு ஸ்டார் 650. இதெல்லாம் நான் எதுவுமே போய் எனேபிள் பண்ணல, எதுவும் பண்ணல கூகுளில். இது ஏன் வருதுன்னு எனக்கு இன்னும் தெரில. அதனால தான் இதை பற்றி இதை எப்படி இதை ஸ்டாப் பண்ணலாம் அப்படிங்கிறத. நானும் இது என்ன விஷயம்னா, உடனே நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி அலர்ட் வருதுன்னா நம்மளுக்கு என்ன யூஸ் பண்ணுறோம் உங்களோடதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற குரோம் தான் யூஸ் பண்ணுவோம். குரோமில் போய் பார்த்தீங்கன்னா எதுவுமே வராது. ஓகேங்களா? அதில் போய் நம்ம தேடி பார்த்து ஏதாச்சும் ஆப்ஷன் இருக்கான்னு டெலிட் பண்ண முடியுமான்னு பார்த்தா வராது. ஓகேங்களா? அதனால் அதோட அதுலேருந்து அது வரல ஆக்சுவலாக. இதில் நோட் பண்ணிங்கன்னா கூகுள்னு இருக்குது பார்த்தீங்களா? கூகுள். அப்போ கூகுள்னால் குரோம் தானே நினைக்கக்கூடாது. கூகுள்னே தனியாக அவன் ஒரு ஒரு அப்ளிகேஷன் வச்சுருக்காங்க. அந்த கூகுள் அங்கே இருக்குது பாருங்கள். அதை போய் நீங்கள் சர்ச் பண்ணி அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா, நம்மளோட ஆண்ட்ராய்டு மொபைலில் போய் ஓப்பன் பண்ணோம்னா இங்கே வந்துடும். இதுதான் அவங்களோட ஹோம் பேஜ். அப்படியே பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் இருக்கும். குரோமில் ஹோம் பேஜ் இருக்கும், அது இந்த மாதிரி தான் இருக்கும். அதேமாதிரி லெஃப்ட்டில் போனோம்னா வரும்ல அந்த பேஜ், அதே தான் இங்கேயும் இருக்கும். இங்கே போய்ட்டு அங்கே மேலே நம்ம ஐக்கானை கிளிக் பண்ணோம்னா, நம்மளோட மெயில் ஐடி ஐக்கானை கிளிக் பண்ணோம்னா கீழே வருதா, அதில் போய்ட்டு அதை உள்ளே போனோம்னா நமக்கு அதை எப்படி நம்ம அதை செட்டிங்ஸில் போகணும். சரியா? செட்டிங்ஸில் போயிட்டிங்கன்னா அதில் போய் நோட்டிஃபிகேஷன். ஓகே தானே? நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா இதில் இவ்வளோ நோட்டிஃபிகேஷன் எல்லாமே இங்கே பாருங்கள். என்னோடய கரண்ட் லொக்கேஷன் என்னங்கிறது, கரண்ட் கண்டிஷன், வெதர் ஃபோர்காஸ்ட் எல்லாமே நான் எனேபிள் வச்சுருந்துருக்கேன் பார்த்தீங்களா. அப்போ நான் மேனுவலாக போய் வைக்கல. இவங்களே ஒரு சுச்சுவேஷனில் நம்மள்ட்ட கேட்டு வாங்கிக்குவாங்க. இந்த மாதிரி எனேபிள் பண்ணவான்னு கேட்பாங்க. நம்ம எஸ்ன்னு கொடுத்துட்டோம்னா முடிஞ்சுது. இந்த மாதிரி வேலையை தான் பண்ணுவாங்க. சில நேரம் அவங்களே எனேபிள் பண்ணி விட்டுறாங்க. இப்போ அது எல்லாத்தையும் போய் நீங்கள் டிசேபிள் பண்ணிடுங்க. இங்கே கீழே என்ன இருக்குது பாருங்கள், நியூஸ் அண்ட் ஸ்டோரிஸ், ஸ்போர்ட்ஸ், மூவி ஷோஸ், இந்த மாதிரி தேவையில்லாதெல்லாம் நமக்கு நிறையா இருக்கும். அது எல்லாத்தையும் போய் டிசேபிள் பண்ணிவிட்டு பின்னாடி வந்துட்டோம்னா போதும். சேவ்லாம் எதுவும் இருக்காது எனக்கு தெரிஞ்சு. அவ்வளோதான். பின்னாடி வந்துட்டோம்னா இனிமேல் உங்கள்கிட்டருந்து அலர்ட் வராது. இதேமாதிரி உங்களுக்கு திரும்பவும் எப்போயாச்சும் திடீர்னு எனேபிள் ஆனாலும் இதேமாதிரி போய் நீங்கள் கூகுள் ஆப்பில் போய் நீங்கள் இதை பண்ணணும். சரியா? சரி தானே? இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த தொந்தரவு வராது. இது உண்மையிலே ஒஸ்ட்டு தாங்க இது. ஏன்னா நம்ம உடனே நினைக்கிற விஷயம் கூகுள் குரோம் தான் நினைப்போம். ஆனால் அங்கே அப்படி ஒரு அதுக்கும் சம்மந்தமே இல்லை. இங்கே வேறு எதுவும் ஆப்ஷன்ஸ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இந்த டிஸ்கவர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதர் செட்டிங்ஸ்லாம் எதுவும் இல்லை பாருங்கள். டிஸ்கவர்னால் அது நம்ம சர்ச் பண்ணுற நம்ம அதை வச்சு கொடுக்குற டீட்டெயில் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேறு எதுவுமே இல்லைங்க. அவ்வளோதாங்க. இதை போய் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் டைம்லேருந்து எனக்கு இது வராது. இப்போ உள்ள அலர்ட்டை மட்டும் நான் கிளியர் பண்ணி விட்டேன்னா போதும். நெக்ஸ்ட்லேருந்து வராது. ஃபாலோ பண்ணிங்க. ரொம்ப நன்றி.